ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிஎன்யூஎஸ்ஆர் போலீஸ் எக்ஸாமில் இந்திய பொருளாதாரம் அந்த டாப்பிக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாராந்திர விடுமுறையை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் ஹிப்ரோஸ். 2, புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்றழைக்கப்படுபவர். ஆன்சர் ஜேஎம் கீன்ஸ். 3, மக்கள் தொகை வெடிப்புக்கு எது ஒரு முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக. ஆன்சர் அதிக இறப்பு வீதம். 4, மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு. ஆன்சர் 1798. 5, மக்கள் தொகை இவ்விதத்தில் அதிகரிக்கிறது என்று மால்தஸ் கூறியது. ஆன்சர் பெருக்கல் விகிதத்தில். 6, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவோட மக்கள் தொகை. ஆன்சர் 1027 மில்லியன். 7, 1000 பிறக்கும் குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இறப்பு என்பது. ஆன்சர் இறப்பு விகிதம். 8, இந்திய திட்டக்குழு வறுமையை இதன் அடிப்படையில் வரையறுத்துள்ளது. ஆன்சர் உணவுப் பொருள் மூலம் பெறும் கலோரி. 9, வேளாண்மை மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு. ஆன்சர் பருவகாலம் சார்ந்தது. 10, தலா வருமானம் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. ஆன்சர் மொத்த நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையில் வகுத்தல். 11, தேய்மானம் தவிர்த்து முடிவுற்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. ஆன்சர் நிகர நாட்டு உற்பத்தி. 12, நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடானது. ஆன்சர் வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய். 13, எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் என்பது. ஆன்சர் நிகர நாட்டு உற்பத்தி. 14, 5 ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு. ஆன்சர் முந்தைய சோவியத் ரஷ்யா. 15, இந்தியாவில் முதலாம் 5 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1951. அடுத்து 16வது கொஸ்டின், இந்தியாவில் திட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட காலகட்டம். 1966 to 69. 17, பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது. ஆன்சர் அரிசி மற்றும் கோதுமை. 18, புதிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. 1991. 19, இந்தியாவில் முதலில் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. 1806. 20, லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கியினை குறிப்பிடுக. ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. 21, உலகமயமாதல் என்பது மேற்கூறிய அனைத்தும் ஒவ்வொரு நாடுகளின் பொருளாதாரத்தை உலக நாடுகளின் பொருளாதாரத்துடன் இணைத்தல், பன்னாட்டு வாணிகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல், உலக நாடுகள் அனைத்தையும் ஒரே பொருளாதார அமைப்பாக மாற்றி அமைத்தல். அடுத்து 22, பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எங்கன்னா பிரிட்டன் உட்ஸ் மாநாடு. 23, உலக வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1945. 24, கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர். ஆன்சர் ஸ்கட்ஸ். 25, ஸ்டேட்டஸ் என்ற லத்தீன் மொழி குறிப்பிடுவது. ஆன்சர் புள்ளியல். 26, வெளியிடப்பட்ட அல்லது வெளியிடப்படாத ஆதாரங்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற புள்ளி விவரங்கள். ஆன்சர் 2ஆம் நிலை புள்ளி. 27, சேகரிக்கப்பட்ட விவரங்களை அவற்றின் இயல்புகளுக்கு ஏற்ப பிரிவுகளாகவும் உட்பிரிவுகளாகவும் வரிசைப்படுத்துதல். ஆன்சர் வகைப்படுத்துதல். 28, ஒரு மாறிலியின் பல்வேறு கூறுகளை விளக்க பயன்படும் படம். ஆன்சர் வட்ட விளக்க படம். 29, வீச்சு என்பது. ஆன்சர் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு. 30, செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர். ஆன்சர் ஆடம் ஸ்மித். 31, கிடைப்பருமை இலக்கணத்தின் ஆசிரியர். ஆன்சர் லயனல் ராபின்ஸ். 32, நிகர பொருளாதார நலம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர். ஆன்சர் சாமுவேல் சன். 33, பழமை பொருளாதாரம் என்பது. ஆன்சர் தன்னிறைவு பொருளாதாரம். 34, முதலாளித்துவத்தை இயக்கும் அடிப்படை சக்தியாக விளக்குவது. ஆன்சர் லாபம். 35, சமதர்ம பொருளாதாரத்தில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது. ஆன்சர் மத்திய திட்டக்குழு. 36, சமநோக்கு வளைகோட்டின் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் ஜே.ஆர். ஹுக்ஸ் மற்றும் ஆர்.ஜி.டி. ஹேலன். 37, நுகர்வோர் எச்சம் என்பது. ஆன்சர் உண்மை விலை மைனஸ் தகு விலை. 38, தேவை விதி உணர்த்துவது. ஆன்சர் விலை பண்டங்களுக்கு இடையே உள்ள தலைகீழ் உறவு. 39, சமநிலை விலைக்கும் மேல் எஸ்.டி. அந்த அம்புக்குறி எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க.
40. சமநிலை விலையில் காலத்தின் பங்கை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் ஆல்பர்ட் மார்ஷல். 41. உற்பத்தி என்பது. ஆன்சர் பயன்பாட்டை உருவாக்குதல். 42. நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை. ஆன்சர் 0. 43. உழைப்பை டேஸிடமிருந்து பிரிக்க முடியாதுன்னா உழைப்பாளரிடம். 44. முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் வட்டி. 45. டேஸ் ஏற்கும் ஒருவரை வெற்றிகரமான தொழில் முனைவோர் ஆவார். இடர்பாடுகளை. 46. சராசரி செலவு இதனால் வகுக்கும் போது கிடைக்கும். TFC/Q. 47. நிறைவு போட்டி அங்காடியில் காணப்படும் நிலை. எண்ணிக்கையில்லா விற்பனையாளர். 48. எண்ணிலையில் ஒரு நிறுவனம் சமநிலை பெறும். MC=MR. MC=MR. 49. விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் எதுனா விளம்பரங்கள். 50. வாடகை என்பது இதனுள் ஒன்றை பயன்படுத்தியதற்காக கொடுக்கப்பட்ட விலை. ஆன்சர் நிலம்.